வீட்டுக்குன்னு ராகி குக்கி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து வீட்டில் நானும் என் பையனும் ராகி குக்கி செய்யலான்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் காலையிலே. பட்டரை பீட் பண்ணிகிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, என்னோடய பையன் தான். பவுடர் பண்ண சுகரையுமே சேர்த்து அவன் தான் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ராகி மாவு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஷேப் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். எல்லா கட்டரையும் வச்சு ஹார்ட்டின் ஷேப், ஃப்ளவர் ஷேப், ரவுண்ட் ஷேப்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் தான் பண்ண ஆரம்பித்தான். ட்ரீயில் எடுத்து வச்சது நான் தான் எடுத்து வச்சேன், ஏன்னா உடையாமல் வரணுன்றதுக்காக. அப்படி இருந்தும் எப்படியோ எடுத்துட்டோம். சரி, நம்ம வீட்டுக்கு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஒரே ட்ரேயில் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக் பண்ணி வந்து குக்கீஸோட டெக்ஸ்சர் பாருங்கள். குக்கீஸ்க்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்திருந்ததுனாலே உங்கள் குக்கீஸோட அவுட்புட் வந்து சக்ஸஸ் தாங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும் நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ராகி குக்கீஸ் மட்டும் இல்லைங்க, ப்ரௌனீஸ், டீ கேக், அப்புறம் கம்பு குக்கீஸ், திணை குக்கீஸ் எல்லாமே வந்து செஞ்சு தரோம். குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக இது செய்கிறதுனால இதிலே வந்து நட்ஸ் பவுடர் ஆட் ஆக்கி வரும். ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறோம், அதாவது நாட்டு சர்க்கரை. ஒயிட் சுகர், மைதா எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. 15 டேஸ் வரைக்குமே ஏர்டைட் பாக்ஸில் வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.